பிலாய் இரும்பு உருக்கு ஆலையில் விஷவாயு கசிவு ஏற்பட்டதில் 2 அதிகாரிகள் உள்ளிட்ட 6 பேர் இறந்தனர். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான பிலாய் இரும்பு உருக்கு ஆலை உள்ளது. இங்கு வியாழனன்று மாலையில் இரும்பு தாதுவை உருக்கும் ராட்சத உலைக்களத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய் வெடித்தது. அதை சரி செய்யும் பணியில் அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டிருந்த போது இரும்பை உருக்க பயன்படுத்தும் கார்பன் மோனாக்சைடு எனப்படும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு தண்ணீர் பைப்லைன் மூலமாக வெளியேறியது. விஷவாயு தாக்கியதால் ஊழியர்கள் மயங்கி விழுந்தனர். இந்த எதிர்பாராத சம்பவத்தால் ஆலையின் துணை பொது மேலாளர்கள் PK சிங், SK கட்டாரியா உள்ளிட்ட 6 பேர் பரிதாபமாக இறந்தனர். கான்ட்ராக்ட் ஊழியர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் என 50க்கும் அதிகமானவர்கள் விஷவாயுவால் பாதிக்கப்பட்டு பிலாய் நகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங் மத்திய உருக்குத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை தொடர்பு கொண்டு நிலவரத்தை தெரிவித்தார். அதோடு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளும்படியும் மத்திய அமைச்சர் தோமரை ராமன் சிங் வலியுறுத்தினார்.